ஓம் சாந்தி. மார்ச் 26, 2025. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் கரத்தை பிடித்துள்ளீர்கள். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ்கின்ற போதிலும் தந்தையை தொடர்ந்து நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானம் ஆகுவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய உற்சாகம் என்ன? சிம்மாசனத்தில் அமர்வதற்கு நீங்கள் என்ன வழிமுறையை பயன்படுத்துவீர்கள்? பதில்: ஞான கடலாகிய தந்தை தினமும் உங்களுக்கு தட்டு நிறைய இந்த ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார் என்ற உற்சாகத்தை எப்பொழுதும் கொண்டிருங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய புத்தி தொடர்ந்தும் தூய்மையாகும். இந்த அனாதியான ஞான ரத்தினங்கள் மாத்திரமே உங்களுடன் சேர்ந்து வரும். நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். அவருடைய ஸ்ரீமத்திற்கு ஏற்றவாறு முன்னேறி செல்லுங்கள். அத்துடன் மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இந்நேரத்தில் எங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகத்தில் அல்லது பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றோம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நாங்கள் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்பது எங்கள் புத்தியில் உள்ளது. அந்த தந்தை உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றார். பாரதத்தின் உயர்ச்சியும் வீழ்ச்சியும் எவ்வாறு இடம்பெறுகிறது எனவும் அவர் எங்களுக்கு காட்டுகின்றார். தூய்மையாக இருந்த பாரதம் இப்பொழுது தூய்மையற்றதாகிவிட்டது. பாரதம் முடிசூடப்பட்டிருந்தது. பின்னர் அதனை வெற்றி கொண்டவர் யார்? ராவணன். ராஜ்யம் இழக்கப்பட்டது. எனவே அது வீழ்ச்சியாகும். இங்கே எந்த அரசரும் இல்லை. ஒருவர் இருந்திருந்தால் அவரும் தூய்மையற்றவராகவே இருந்திருப்பார். இந்த பாரதத்தில் மாத்திரமே சூரிய வம்ச சக்கரவர்த்திகளும் சக்கரவர்த்தினிகளும் இருந்தார்கள். சூரிய வம்ச சக்கரவர்த்திகளும் சந்திரவம்ச அரசர்களும் இருந்தார்கள். இப்பொழுது இந்த விஷயங்கள் உங்கள் புத்தியில் உள்ளன. இந்த விஷயங்கள் பற்றி உலகிலுள்ள எவருக்கும் தெரியாது. உங்களுடைய ஆன்மீக தந்தையை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய ஆன்மீக தந்தையின் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டில் உங்களின் குடும்பத்தில் வாழ்கின்ற போதிலும் இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் நிற்கின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. நாங்கள் தூய்மையற்ற உலகிலிருந்து தூய்மையான உலகிற்கு செல்கின்றோம். கலியுகம் தூய்மையற்ற யுகம். சத்திய யுகம் தூய்மையான யுகம். தூய்மையற்ற மனிதர்கள் தூய மனிதர்களின் விக்கிரகங்களின் முன்னால் சென்று அவர்களை வணங்குகின்றார்கள். அவர்களும் பாரதத்திற்கு சொந்தமான மனிதர்களாகவே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். நாங்களும் இப்பொழுது தந்தையிடமிருந்து அவ்வாறான தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நாங்கள் சத்யுகத்தில் இந்த முயற்சியை செய்ய மாட்டோம். அங்கே அதன் பலனை நீங்கள் பெறுவீர்கள். இங்கே நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து உங்களை சோதனை செய்யுங்கள். எந்த அளவிற்கு நான் பாபாவை நினைவு செய்து தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானம் ஆகின்றேன். நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் அளவிற்கு ஏற்ப சத்தோபிரதானம் ஆகுவீர்கள். தந்தை அனாதியாகவே சத்தோபிரதானம் ஆவார். இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமும் தூய்மையற்ற பாரதமும் ஆகும். தூய உலகில் புதிய பாரதம் இருந்தது. பல்வேறுபட்ட மக்கள் உங்களிடம் கண்காட்சிகளுக்கு வருவார்கள். சிலர் கூறுகின்றார்கள், எவ்வாறு உணவு அவசியமோ அதே போன்று இந்த விகாரங்களும் உணவே ஆகும். இவை இல்லாதுவிட்டால் நாங்கள் இறந்து விடுவோம்.
எவ்வாறாயினும் அவ்வாறு எதுவுமே இல்லை. சந்நியாசிகள் தூய்மையாகிறார்கள். அவ்வாறாயின் அவர்கள் உண்மையில் இறந்து விடுகின்றார்களா? அவ்வாறு பேசுபவர்கள் அஜாமில்லை போன்ற மாபெரும் பாவிகள் என புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் உணவுடன் அதை ஒப்பிடுகின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் அது இல்லாது விட்டால் இறந்து விடுவீர்களா என இது பற்றி உங்களிடம் கேட்பவர்களிடம் கூறுங்கள். சொர்க்கத்திற்கு செல்ல இருப்பவர்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவார்கள். பின்னர் அவர்கள் சத்தோ ரஜோ தமோ நிலைகளின் மூலமாக செல்வார்கள். பின்னர் வருகின்ற ஆத்மாக்கள் விகாரமற்ற உலகை கண்டிருக்க மாட்டார்கள். எனவே அந்த ஆத்மாக்கள் கூறுவார்கள், எங்களால் அது இல்லாமல் வாழ முடியாது. உண்மையிலேயே சொர்க்கத்தில் விகாரத்தின் பெயரோ அல்லது சுவடோ இருக்க முடியாது என்ற இந்த விஷயம் உண்மையானது என்பது சூரிய வம்சத்திற்கு சொந்தமானவர்களின் புத்தியில் உடனடியாகவே பிரவேசிக்கும். பலவிதமான மனிதர்கள் பலவிதமான விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். யார் மலர்கள் ஆகுவார்கள் என நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிலர் முட்களாகவே இருப்பார்கள். ஸ்வர்க்கத்தின் பெயர் மலர்களின் தோட்டம் என்பதாகும். இது முட்காடு. பல்வேறு முட்கள் உள்ளன. நாங்கள் இப்பொழுது மலர்களாகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையில் லக்ஷ்மியும் நாராயணரும் சதா மலர்ந்திருக்கும் ரோஜாக்கள் ஆவார்கள். அவர்கள் ராஜ மலர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அது தெய்வீக மலர்களின் ராஜ்யமாகும். உண்மையில் அவர்களும் முயற்சி செய்திருக்கவே வேண்டும். அவர்கள் கல்வியின் மூலமாகவே அவ்வாறு ஆகினார்கள். நாங்கள் இப்பொழுது இறை குடும்பத்திற்கு உரியவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். முன்னர் எங்களுக்கு கடவுளை தெரியாது. தந்தை வந்து இந்த குடும்பத்தை உருவாக்கினார். ஒரு தந்தை முதலில் ஒரு மனைவியை தத்தெடுக்கின்றார். பின்னர் அவளுடன் குழந்தைகளை உருவாக்குகின்றார். பாபாவும் கூட இவரை தத்தெடுத்து இவர் மூலம் குழந்தைகளாகிய உங்களை உருவாக்குகின்றார். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். இந்த உறவு முறை தூய இல்லற பாதை ஆகிறது. சந்நியாசிகளின் பாதை தனிப்பாதை. அங்கே எவரும் எவரையும் மம்மா அல்லது பாபா என்று அழைப்பதில்லை. இங்கே நீங்கள் மம்மா பாபா என்று கூறுகின்றீர்கள். மற்ற சத்சங்கங்கள் யாவும் தனிமை பாதைக்கு சொந்தமானவை. இந்த ஒரே ஒரு தந்தையே நீங்கள் தாயும் தந்தையும் என அழைக்கின்றீர்கள். தந்தை இங்கே இருந்து விளங்கப்படுத்துகின்றார். பாரதத்தில் தூய இல்லற பாதை இருந்தது. அது இப்பொழுது தூய்மையற்றதாகிவிட்டது. மீண்டும் ஒரு முறை நான் அதே தூய இல்லற பாதையை ஸ்தாபிக்கின்றேன். உங்களுடைய தர்மமே பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது என உங்களுக்கு தெரியும். எனவே மற்ற பழைய சமயத்தவர்களின் சகவாசத்தை நீங்கள் ஏன் வைத்திருக்க வேண்டும்? நீங்கள் சொர்க்கத்தில் பெருமளவு சந்தோஷத்துடன் வாழ்வீர்கள். அங்கே வைரங்களாலும் பெருமதி வாய்ந்த ரத்தினங்களாலும் ஆன மாளிகைகள் இருக்கும். இங்கே அமெரிக்கா ரஷ்யா போன்ற இடங்களில் அவர்கள் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் சொர்க்கத்தின் சந்தோஷம் இருக்க முடியாது. தங்க கட்டிகளை கொண்டு எவருமே மாளிகைகளை கட்ட முடியாது. தங்க மாளிகைகள் சத்யுகத்தில் மாத்திரமே இருக்கும். இங்கே தங்கம் எங்கே உள்ளது? அங்கே வைரங்களும் பெருமதியான ரத்தினங்களும் அனைத்து இடங்களிலும் பதிக்கப்படும். இங்கே வைரங்களும் மிகவும் விலை உயர்ந்தவை ஆகிவிட்டன. இவை யாவும் தூசாக போகின்றன. புதிய உலகில் அனைத்து புதிய சுரங்கங்களும் மீண்டும் நிறைந்திருக்கும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். இப்பொழுது அவை அனைத்தும் தொடர்ந்து வெறுமையாக்கப்படுகின்றன. தட்டு நிறைய வைரங்களும் பெருமதி வாய்ந்த ரத்தினங்களும் கடல் பரிசாக கொடுத்ததாக அவர்கள் காட்டியுள்ளார்கள். அங்கே நீங்கள் எல்லையற்ற வைரங்களையும் பெருமதி வாய்ந்த ரத்தினங்களையும் பெறுவீர்கள். அவர்கள் கடலையும் ஒரு தேவ ரூபமாகவே கருதுகிறார்கள். தந்தையே ஞானக்கடல் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஞான கடலான தந்தை
தட்டு நிறைய இந்த ஞான ரத்தினங்களையும் ஞான ஆபரணங்களையும் கொடுக்கின்றார் என்ற உற்சாகம் சதா இருக்க வேண்டும். அது தண்ணீரால் ஆன கடலாகும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் புத்திகளை நிரப்பக்கூடிய இந்த ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். எந்த அளவிற்கு நீங்கள் யோகத்தில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் புத்தி தூய்மையாகும். நீங்கள் இந்த அனாதியான ஞான ரத்தினங்களை மாத்திரமே உங்களுடன் கொண்டு செல்வீர்கள். தந்தையின் நினைவும் இந்த ஞானமுமே பிரதான விஷயங்களாகும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் பெருமளவு உள்ளார்ந்த உற்சாகம் இருக்க வேண்டும். தந்தை மறைமுகமானவர், நீங்களும் மறைமுகமான சேனைகள் ஆவீர்கள். அவர்கள் வன்முறையற்ற அறியப்படாத போர் வீரர்கள் என கூறுகிறார்கள். இன்னார் மிக பலம் வாய்ந்த போர் வீரர். எவ்வாறாயினும் பெயர் தெரியாதிருப்பது என்பது சாத்தியமில்லை. அரசாங்கம் ஒவ்வொருவரினதும் முழு பெயரையும் முகவரியையும் வைத்திருக்கிறார்கள். அறியப்படாத போர் வீரர்கள் வன்முறையற்றவர்கள் என்பது உங்களுடைய பெயர்களே ஆகும். முதலாவது வன்முறை காமமாகும். அது ஆரம்பத்திலிருந்து மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை நிச்சயமாக துன்பத்தையே கொடுக்கிறது. இதனாலேயே அவர்கள் ஓ தூய்மையாக்குபவரே, வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என கூறுகிறார்கள். தூய உலகில் தூய்மையற்ற எவரும் இருக்க முடியாது. இப்பொழுதே நீங்கள் அவரிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக கடவுளின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வாறாயினும் மாயையும் குறைந்தவள் அல்ல. மாயையின் ஒரு அறையே மிகவும் பலமானது. அதனால் அவள் உங்களை முழுமையாக சாக்கடைக்குள் வீழ்த்தி விடுவாள். விகாரத்தில் வீழ்ந்தவர்களின் புத்தி முற்றிலும் அழிந்துவிடும். தந்தை உங்களுக்கு பெருமளவு கூறுகின்றார், நீங்கள் எவரும் எந்த ஷரீரதாரி மீதும் அன்பு வைக்காதீர்கள். தந்தை ஒருவர் மீதே நீங்கள் உங்களுடைய அன்பை வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு ஷரீரதாரியையும் நேசிக்காதீர்கள். எந்த ஷரீரதாரிகளிலும் அன்பு வைக்காதீர்கள். ஷரீரமற்ற தந்தை மீதே அன்பு கொண்டிருங்கள். தந்தை தொடர்ந்தும் பெருமளவு விளங்கப்படுத்துகின்றார். இருந்தும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களின் பாக்கியத்தில் அது இல்லாது விட்டால் அவர்கள் ஒருவரின் ஷரீரத்தை சிக்கிக் கொள்வார்கள். நீங்களும் புள்ளி வடிவானவர்களே என தந்தை பெருமளவு கூறியுள்ளார். ஆத்மாவின் ரூபமும் பரமாத்மாவின் ரூபமும் நிச்சயமாக ஒரே மாதிரியானவை. ஓர் ஆத்மா பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்க முடியாது. ஆத்மாக்கள் அனாதியானவர்கள். ஒவ்வொருவரின் பாகமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பெரும் தொகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். பின்னர் 9 லட்சத்திலிருந்து 1 மில்லியன் வரை இருப்பார்கள். சத்யுக ஆரம்பத்தில் விருட்சம் மிகவும் சிறியதாக இருந்தது. முழுமையான பிரளயம் ஒருபொழுதும் இடம்பெற முடியாது. மனித ஆத்மாக்கள் அனைவரும் அஷரீரி உலகில் வசிப்பார்கள் என உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கும் ஒரு விருட்சம் இருக்கிறது. ஒரு விதை விதைக்கப்பட்டதும் முழு விருட்சமும் அதிலிருந்து வெளியாகும். ஆரம்பத்தில் 2 இலைகள் வெளிவரும். இதுவும் கூட எல்லையற்ற விருட்சமாகும். சக்கரத்தின் படத்தை விளங்கப்படுத்துவது மிக இலகுவானது. இதை கடையுங்கள். இப்பொழுது இது கலியுகம். சத்யுகத்தில் ஒரு தர்மமே இருந்தது. எனவே அங்கு வெகு சில மனிதர்களே இருப்பார்கள். இப்பொழுது பெரும் தொகையான மனிதர்களும் பல மதங்களும் இருக்கின்றன. முன்னர் இங்கே இருக்காத மனிதர்கள் யாவரும் எங்கே செல்வார்கள்? அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்திற்கு திரும்பிச் செல்வார்கள். இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. எவ்வாறு தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றாரோ அவர் உங்களையும் அவ்வாறே ஆக்குகின்றார். நீங்கள் கற்று அந்த அந்தஸ்தை அடைகின்றீர்கள். தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். ஆகையினால் அவர் நிச்சயமாக சொர்க்கமென்னும் ஆஸ்தியை பாரத மக்களுக்கு கொடுக்கின்றார். அவர் மற்ற அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வார்.
தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளேன். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கு ஏற்ப மேன்மையானவர்கள் ஆகுவீர்கள். அனைத்தும் நீங்கள் செய்யும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. மம்மா பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர விரும்பினால் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். சிம்மாசனத்தில் அமர்த்தப்படுவதற்கு அவர்களின் செயற்பாடுகளுக்கு ஏற்ப வாழுங்கள். அத்துடன் மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக ஆக்குங்கள். பாபா உங்களுக்கு பல்வேறு வழிமுறைகளை காட்டியுள்ளார். ஒருவருடன் அமர்ந்திருந்து பேட்சை பற்றி மிக நன்றாக விளங்கப்படுத்துங்கள். புண்ணிய மாதத்தில், அதாவது பூஜை, தபஸ்யா, விரதம் போன்றவற்றுக்குரிய லீப் மாதம், படங்களை இலவசமாக வழங்குங்கள் என பாபா கூறுகின்றார். பாபா பரிசு கொடுக்கின்றார். குழந்தைகள் தங்களுடைய கைகளில் பணத்தை பெறும் பொழுது நிச்சயமாக நினைப்பார்கள், பாபாவுக்கும் செலவுகள் உள்ளனதானே, ஆதலால் அவர்கள் விரைவாக அதை பாபாவுக்கு அனுப்புவார்கள். இது அதே குடும்பம். டிரான்ஸ்லைட் படங்களுடன் நீங்கள் கண்காட்சிகளை உருவாக்கும் பொழுது பலர் அதை காண வருவார்கள். அது ஒரு புண்ணிய செயல். மனிதர்களை முட்களிலிருந்து மலர்களாகவும் பாவ ஆத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாகவும் மாற்றுவது என்பது துரித சேவைக்கான பாதை என அழைக்கப்படுகிறது. ஒரு கண்காட்சியில் ஒரு கடையை நீங்கள் வாடகைக்கு எடுக்கும்போது பலர் வருவார்கள். அதில் செலவு குறைவாக இருக்கும். நீங்கள் தந்தையிடமிருந்து ஸ்வர்க ராஜ்யத்தை வாங்குவதற்காகவே இங்கே வந்துள்ளீர்கள். எனவே அவர்களும் ஸ்வர்க ராஜ்யத்தை வாங்குவதற்காக கண்காட்சிகளுக்கு வருவார்கள். இது ஒரு கடையாகும். தந்தை கூறுகின்றார், இந்த ஞானத்தின் மூலமே நீங்கள் அதிக சந்தோஷத்தை பெறுவீர்கள். அதனால் நன்றாக கற்று முயற்சி செய்து முழுமையாக சித்தியடையுங்கள். தந்தை மாத்திரமே இங்கே இருந்து அவருடைய அறிமுகத்தையும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். வேறு எவராலும் அதை கொடுக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் தந்தையின் மூலம் முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஆகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், எவருக்குமே நான் யார் என்றோ என்னவாக இருக்கின்றேன் என்றோ சரியாக தெரியாது. நீங்களும் வரிசை கிரமமானவர்களே. உங்களுக்கு என்னை சரியாக தெரிந்திருந்தால் நீங்கள் என்னை விட்டு ஒருபொழுதும் செல்ல மாட்டீர்கள். இது ஒரு கல்வி. கடவுளே இங்கே இருந்து கற்பிக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் உங்களுடைய கீழ்ப்படிவான சேவகன். தந்தை, ஆசிரியர் இருவருமே கீழ்ப்படிவான சேவகர்கள் ஆவார்கள். நாடகத்தில் எனது பாகம் நிச்சயமாக அப்படியானதே. பின்னர் நான் அனைவரையும் திரும்ப என்னுடன் அழைத்து செல்வேன். ஸ்ரீமத்தை பின்பற்றி திறமை சித்தியை பெறுங்கள். இந்த கல்வி மிகவும் இலகுவானது. அனைவரிலும் வயதானவரே உங்களுக்கு கற்பிக்கின்றார். சிவபாபா கூறுகின்றார், நான் வயதானவர் அல்ல. ஆத்மா வயதானவர் ஆகுவதில்லை. ஆனால் அவரது புத்தி கல்லாகின்றது. எவ்வாறாயினும் என்னுடையது தெய்வீகமான புத்தி. அதனாலேயே நான் உங்களுடைய புத்தியை தெய்வீகமானதாக ஆக்க வருகின்றேன். நான் கல்பம் கல்பமாக வருகின்றேன். நான் எண்ணற்ற முறை உங்களுக்கு கற்பிக்கின்றேன். இருந்தும் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். சத்தியுகத்தில் இந்த ஞானத்திற்கான தேவை இருக்காது. தந்தை மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் அவ்வாறான தந்தையை அவர்கள் விவாகரத்து செய்கிறார்கள். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, மிகப்பெரிய முட்டாள்களை பார்க்க விரும்பினால் இங்கே வந்து பாருங்கள். அவர்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுகின்ற அவ்வாறான தந்தையை விட்டு நீங்கி விடுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், என்னுடைய வழிகாட்டல்களை பின்பற்றினால் அமரத்துவமான பூமியில் உலக சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி ஆகுவீர்கள். இது மரண பூமி. குழந்தைகளான நீங்களே பூஜிக்க தகுதி வாய்ந்த அதே தேவர்களாக இருந்தீர்கள் என உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்பொழுது என்னவாக ஆகிவிட்டோம்? தூய்மையற்ற யாசகர்கள் ஆகிவிட்டோம். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அதே இளவரசர்கள் ஆகின்றோம். அனைவரது முயற்சியும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. சிலர் நின்று விடுகிறார்கள்,
சிலர் நம்பிக்கை துரோகிகள் ஆகிவிடுகிறார்கள். அவ்வாறான பல நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடம் பேசவும் கூடாது. எவராவது இந்த ஞானம் பற்றிய விஷயங்கள் அல்லாது வேறு எதை பற்றியாவது கேட்டால் அவர் அசுரத்தனமானவர் என உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நல்ல சகவாசம் உங்களை அக்கறைக்கு கொண்டு செல்லும். ஆனால் தீய சகவாசமோ உங்களை மூழ்கடித்துவிடும். இந்த ஞானத்தில் திறமைசாலிகளாக இருப்பவர்களுடனும் பாபாவின் இதயத்தில் இருப்பவர்களுடனுமே சகவாசத்தை வைத்திருங்கள். அவர்கள் இந்த ஞானத்தின் இனிமையான விஷயங்களை உங்களுக்கு கூறுவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் சேவை செய்கின்ற நம்பிக்கை உள்ள கீழ்ப்படிவான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவிடமிருந்து அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஷரீரமற்ற ரூபமற்ற ஒரே ஒரு தந்தையின் மீது அன்பு கொண்டிருங்கள். எந்த ஒரு ஷரீரதாரியினதும் பெயரிலோ ரூபத்திலோ உங்கள் புத்தியை சிக்கிக்கொள்ள அனுமதிக்காதீர்கள். மாயையிடமிருந்து அறை வாங்காமல் இருப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். 2. இந்த ஞானம் பற்றிய விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை கூறுபவர்களின் சகவாசத்தை வைத்திருக்காதீர்கள். முழுமையாக சித்தி அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். முட்களை மலர்களாக்கும் சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் வேறு எவருக்கும் அன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாக இருக்கும் விழிப்புணர்வுடன் யோக யுக்தாகி பந்தனத்தில் இருந்து விடுபடுவீர்களாக. இது இப்பொழுது வீடு திரும்புவதற்கான நேரமாகும். அதனால் நீங்கள் பந்தனத்திலிருந்து விடுபட்டு யோக யுக்தாக இருக்க வேண்டும். பந்தனத்திலிருந்து விடுபடுதல் என்றால் இறுக்கமான ஆடை அன்றி தளர்வான ஓர் ஆடையை அணிதல் என்று அர்த்தம். அந்த கட்டளை கிடைத்த உடனேயே நீங்கள் ஒரு வினாடியில் செல்ல வேண்டும். பந்தனத்தில் இருந்து விடுபட்டும் யோகயுக்தாகவும் இருக்கும் ஸ்திதியின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சதா இந்த சத்தியத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். ஒரே ஒரு தந்தை, வேறு எவரும் இல்லை. ஏனென்றால் வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கும் சத்யுக ராஜ்யத்திற்கு செல்வதற்கும் நீங்கள் உங்களின் பழைய சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். எனவே உங்களையே சோதித்து பாருங்கள். நான் என்றென்றும் தயாராகிவிட்டேனா, அதாவது எவர் ரெடி ஆகிவிட்டேனா, அல்லது இப்பொழுதும் சில இழைகள் கட்டப்பட்டிருக்கின்றனவா? அந்த பழைய சரீரம் இறுக்கமாக இல்லைதானே? ஸ்லோகம். வீணான எண்ணங்கள் என்ற மேலதிக உணவை உண்ணாதீர்கள். அப்பொழுது நீங்கள் அதிக உடல் பருமன் என்ற நோய்கள் எவற்றிலிருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். அவ்யக்த இஷாரா. சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். தந்தை சத்தியத்தை அதிகம் விரும்புகின்றார். இதனாலேயே கடவுள் சத்தியமானவர் என பக்தியில் சொல்லப்படுகிறது. மிகவும் விரும்பப்படும் விஷயம் சத்தியமே. ஏனென்றால் சத்தியம் நிறைந்தவர்கள் சுத்தமாக இருப்பார்கள். அவர்கள் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பார்கள். அதனால் சத்தியம் நிறைந்தவர்களாக இருக்கும் சிறப்பியல்பை ஒரு பொழுதும் கைவிடாதீர்கள். சத்தியத்தின் சக்தியானது ஓர் உயர்த்தி போல் தொழிற்படும். ஓம் சாந்தி.